ஒரு சின்ன கேள்வி. நெல்லிக்குப்பம் நகரத்தில் ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரியை தூர்வாரணும், கரையை பலப்படுத்தணும்னு கேட்குறார். அந்த கரையை பலப்படுத்துறதுக்கு அந்த ஏரியிலிருந்து மண் எடுக்கலாம். மண்டல் மண் எடுப்பதற்கு அரசு அனுமதிச்சிருக்கிறது. எனவே அந்த மண்ணை எடுத்து கொட்டிடுவாங்க. அதனால் பள்ளமாயிடும். இதுக்கு மொத்தமே செலவு 24 லட்சம். தேர்தல் உங்களுடைய சட்டமன்ற நிதியிலிருந்தே பண்ணியிருக்கலாம். இன்னத்துக்கு இது கேள்வி போட்டு வந்து இதெல்லாம் சொல்லணும். மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் 23 ஏரிகள் நீர்ப்பாசனத்துறையிலும் 12 ஏரிகள் நம்முடைய ஊராட்சி ஒன்றியத்திலும் வருகிறது. இந்த 23 ஏரிகளும் நம்முடைய தென்பெண்ணை ஆற்றை ஒட்டி இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்கின்ற போது நத்தம், சிறுகிராமம், சோழவள்ளி, ஒட்டாம்பாக்கம், நெல்லிக்குப்பம் போன்ற 23 ஏரிகளுக்கும் ப்ராப்பர் சேனல் அமைத்து கடலில் கலக்கின்ற நீரை முறையாக ஏரிகளிலே வழியாக மடைமாற்றம் செய்து அங்கு சுமார் 5000க்கும் மேற்பட்ட ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாசன பெறுகின்ற வகையில் அதை அமைத்து தருவதற்கு முன்வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். சொன்ன ஏரிகளுடைய வேலைகளை பொறுத்தவரைதான் எஸ்டிமேட் போடப்படும். அது அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமைக்கு ஏற்ப எடுத்துக்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய தொகுதியில் நத்தம், சிறுகிராமம், வீரப்பெருமுள், சேமக்கோட்டை, மணப்பாக்கம், கொளப்பாக்கம், பைத்தாம்பாடி, உளுந்தம்பேட்டு, எழுந்திரிமங்கலம், கரும்பூர், உறையூர், அக்கடவள்ளி, கன்றக்கோட்டை, புலவனூர், மேல்குமாரமங்கலம், அனந்தபுத்தூர், எல்லன்புரம், பூங்குணம், செட்டிப்பற்றை, ஏழ்மேடு, பிஎன் பாளையம், பன்றக்கோட்டை, மேல்பட்டாம்பாக்கம், அதுபோன்று கெடிலம் ஆற்றினார். சொல்லும் போது ஒரு பேரை சொல்லி இது உட்பட இத்தனை ஏரின்னு சொல்லிடலாம். அதான் 23 ஏரிகள் சொல்லிட்டேன். அதே மாதிரி நம்முடைய கெடிலம் ஆற்றை ஒற்றமேரிக்கு நெய்வேலி தொகுதிக்கும் எனக்கும் சேர்த்து ஒரு 12 ஏரிகளுக்கு மேல் இருக்கிறது. நாங்கள் வேண்டுவது ஒவ்வொரு முறையும் மழை பெய்கின்ற போது கெடிலம் ஆற்றின் வழியாகவும் தென்பெண்ணை ஆற்றின் வழியாகவும் உபரி நீர் பல மில்லியன் லிட்டர், கோடிக்கணக்கான மில்லியன் லிட்டர் தண்ணீர் கடலில் கலக்கிறது. ஆதலால் நீர்ப்பாசனத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு விரிவான திட்டத்தை தயார் செய்து அந்த மாவட்ட கனிம நல நிதியின் ஊடாகவும் என்எல்சி நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு தருகின்ற ராயல்டி நிதியின் ஊடாகவும் அந்த மாவட்டத்து மக்களுடைய மேம்பாட்டிற்கு அந்த நிதியை பயன்படுத்தி இந்த ஏரிகளை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி அங்கு தொடர்ந்து நாங்கள் விவசாயம் செய்வதற்கு எதிரான வாய்ப்பை உருவாக்கி தருவீர்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். காரணம் அமைச்சர் அவர்கள். அதைத்தான் நான் பேரவைத் தலைவரே, அதைத்தான் முன்னாலே சொன்னேன். அவர் தொகுதியில் இருக்கிற ஏரிகளை முழுவதும் அவர் ஒப்பித்திருக்கிறார். எனவே அவைகளையெல்லாம் எதில் செய்யலாம், எதில் முடியாது என்பதையெல்லாம் அரசு அந்த எஸ்டிமேட்களை பார்த்த பிறகுதான் நிதி நிலைமைக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கப்படும்.